இன்னைக்கு நம்ம இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரேசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸோட இஷ்யூ 14 இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல கூட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்துல சூரியன் பழைய மாதிரி உதிக்க ஆரம்பிக்குது. தனித்தனியா பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு சில சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா ஒரு இடத்துல பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் டீன் டைட்டன்ஸ் அவங்களோட இடத்துக்கே திரும்பி பழைய மாதிரி அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் டாக்டர் லைட் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அவங்க யூனிவர்ஸுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. டார்க் சைடு அந்த போர்ல தோக்க போறோம்னு தெரிஞ்சதும் அவரோட நாடான அப்பாகலிப்ஸ்க்கே திரும்பி போயிடுறாரு. மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒட்டாஞ்சு போன ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒண்ணா சேர்ந்து அந்த இடத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிளாஷ் ஹால் கிட்ட இங்க நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹால் இந்த உலகத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை நம்ம ஒன்னா ஒத்துமையா ஒரு ஜஸ்டிஸ் லீக் டீமா எதிர்த்து நிக்கிறது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஃபிளாஷ் ஃபேமிலி அங்க வந்துடுறாங்க. அப்போ ஃபிளாஷ் ஹால் கிட்ட இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஃபிளாஷ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஹால் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்புறம் ஹால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை நீங்க எப்போ உருவாக்கிக்க போறீங்க அப்படின்னு ஃபிளாஷ் கேட்க, அதுக்கு ஹால் நீங்க எதை பத்தி பேசுறீங்க ஃபிளாஷ், உங்க ஃபேமிலியை விட என்னோட ஃபேமிலி ரொம்ப பெருசு அப்படின்னு ஹால் அங்க இருந்த மற்ற கிரீன்லாண்டர்ஸோட ஒன்னா சேர்ந்து ஃபிளாஷை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸோட சேர்ந்து அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் அடம் வானத்துல பறந்துட்டு உடஞ்சு போன ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் சரி செய்யப்பட்டு பழைய நிலைமைக்கு திரும்பினதை பார்த்துட்டு நம்ம பிளாக் அடம் வானத்துல பறந்துட்டு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்போ சூப்பர்மேனோட சன்னும் பிளாக் அடம் கிட்ட பறந்து வராங்க. அப்போ சூப்பர்மேனோட சன் பிளாக் அடம் பார்த்து சூப்பர்மேன் கிட்ட டார்க் ஃபோர்ஸ் எதிர்த்து நம்மள மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எத்தனையோ பேர் போராடினாலும் டார்க் ஃபோர்ஸ் எதிர்த்து உயிரை கொடுத்து போராடி அதை நம்மளோட உலகத்திலிருந்து அடியோட அடிச்சு விரட்டி நம்மளோட உலகத்தை ஒரு பேரழிவுல இருந்து காப்பாத்தின ஒருத்தரை பாருங்கப்பா அப்படின்னு சூப்பர்மேனோட சன் பிளாக் அடம் பார்த்துட்டு சூப்பர்மேன் கிட்ட சொல்றாரு. அப்போ சூப்பர்மேன் பிளாக் அடம் கிட்ட ஜஸ்டிஸ் லீக்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல, அதுக்கு பிளாக் அடம் ஜஸ்டிஸ் லீக்னு நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு, என்னோட கடமையை செய்ய என்னோட காந்தா கலக்குது, நான் என்னோட காந்தாக்க பாதுகாக்க நான் காந்தாக்கே திரும்பி போறேன், நீங்க உங்களோட நாட்டை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அடம் அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேனோட சன்னும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு வானத்துல பறந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸ் மொத்தமா முடிவடையுது. இதுக்கப்புறம் இந்த காமிக் சீரிஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி லைட்டா ஹிண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. அமாண்டா வாலர் கவர்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்மளோட உலகம் பெரிய ஆபத்துல இருக்கு, நான் சொல்றது கற்பனை இல்ல, நிஜமாவே நம்மளோட உலகம் பெரிய ஆபத்துல இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணலன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா அழிஞ்சிடுவோம் அப்படின்னு அமாண்டா வாலர் அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க இந்த உலகம் ஆபத்துல இருக்கு, அதை எதிர்த்து நிக்க நீங்க எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவங்க அமாண்டா வாலர் கிட்ட கேட்க, சூப்பர் ஹீரோஸ் இங்க கூட இணையறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், இந்த உலகம் ஆபத்துல இருக்கு, அதனால சூப்பர் ஹீரோஸோட உதவி எங்களுக்கு தேவைப்படலாம், ஆனா இப்போ ஜஸ்டிஸ் லீக் இல்ல, அது மட்டும் இல்லாம சூப்பர் ஹீரோஸ் ஒழுங்கா இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை சூப்பர் ஹீரோஸ் எங்களோட ஆர்டர்ஸை கேட்டு அதை மதிக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கப்படுவாங்க, அதுவும் பூமியில இருக்கிற சிறை இல்ல, ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்க நிலவுல உள்ள சிறையில் அடைக்கப்படுவாங்க. இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏலியன்ஸையும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸையும் கொடூரமான ராட்சச வில்ல அரக்கன்களையும் கடவுள்கள் கூட இவங்க எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு படி அதிகமா ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் மூலமா அவங்களுக்கு வந்த மரணத்தையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அமாண்டா வாலர் அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க மெட்டா ஹியூமன்ஸ் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறதுக்கான முழு அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு, இதுக்கு நீங்க எந்த விதமான ஃபோர்ஸ் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், அதுக்கான முழு அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க அமாண்டா வாலர் கிட்ட சொன்னதும், அதுக்கப்புறம் நம்ம அமாண்டா வாலர் அங்க இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சூசைட் ஸ்குவாடோட சூப்பர் ஹீரோஸை பிடிச்சி ஜெயில போடுறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரேசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸ் முழுவதுமா முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த ஒரு காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காமிக் சீரிஸை பத்தின ரிவ்யூஸ் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் டிசி அப்படின்னு எக்கச்சக்கமான காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், அதையும் நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பேன், அதுக்கான சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க போதும். இது உங்களோட சேனல், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல், நீங்க என்ன கேட்குறீங்களோ அது மட்டும் தான் இந்த சேனல்ல வீடியோவா அப்லோட் ஆகும். எனிவே உங்களால முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். இது மாதிரி அடுத்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.